Amen. Amen. Good God, we want to welcome all of you in the name of the Lord and Savior Jesus Christ. யாவரும் இயேசுவின் வல்லமை நாமத்தில் வரவேற்கிறோம். And we want to welcome those who are watching us wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்களோட இணைந்திருப்பீங்கன்னு சொன்னா, I believe God has a purpose for you to make you to hear the word of God with one way family. one way குடும்பத்தோடு தேவன் இந்த நாள்ல கூடிய தேவனோட வார்த்தையை கேட்க வைப்பதற்கு தேவன் சித்த கொண்டவராக இருக்கிறார். Can somebody give God a praise up and say amen? Come on, give a shout of amen to the Lord. Amen. God is here. I would like to title my sermon today. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது I call it as the unseen end. The unseen end. காண முடியாத முடிவு. காண முடியாத முடிவு. Let me give you a clue about today's sermon. இன்னைக்கு பிரசங்கத்தை குறித்து ஒரு முகவரி நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். This sermon is all about if you are facing something which is ongoing and it keep going and keep going, you feeling it and you seeing it, that as if there is no end towards that matter. இன்னைக்கு பிரசங்கத்தின் குறிப்பானது வாழ்க்கையில் ஏதோ சந்திக்கிற ஒரு காரியமானது, ஒரு சூழ்நிலையானது எப்பதான் முடிவு வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து, ஆனாலும் அந்த முடிவை சந்திக்காம அது அப்படியே போய்கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகளை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். Are you young people of God? There's something sometimes we want to be the end. சில சூழ்நிலை முடிக்கணும், சில சூழ்நிலை முடிக்கப்படணும். இதோடு நிறுத்தப்பட்டா, இதோடு முடிந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற காரியம், எண்ணுகிற காரியம் அநேகம் உண்டு. But sometimes something will be keep chasing us for years after years. ஆனால் சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள் நம்மள வருஷங்களாக துரத்தி கொண்டே வரும். It could be something like the unseen end. காண முடியாத, பார்க்க முடியாத ஒரு முடிவு போல. I searched for the end, but I could not find it. நான் முடிவு தேடுகிறேன், ஆனாலும் என்னால பார்க்க முடியல. Let us go for today's text. இன்னைக்குள்ள பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். It's taken from book of Matthew. Matthew புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும். Book of Matthew chapter 8 verse 23 to verse 25. நம்ம எல்லாம் அறிந்த ஒரு வசனம். Let me read church, உங்களுக்காக படிக்கிறேன். Then he got into the boat. இயேசுவானவர் ஒரு படவுக்குள்ளாக அவர் ஏற ஆரம்பித்தார். He got into the boat and his disciples follow him. சீஷர்கள் கூடயே வந்தார்கள். சொல்லுங்க, கூடயே வந்தாங்க. நல்லா சொல்லுங்க, கூடயே வந்தாங்க. இங்க இயேசு கூட போற ஜனங்கள் இருக்கீங்களா? Is there anybody who following Jesus? I want to talk to those who are following Jesus. Oh, Jesus get into the boat. இயேசு படகுக்குள்ள போனாரு and the disciples follow him. இயேசு எங்க போகிறாரோ அங்க சீஷர்களும் போனாங்க. இயேசு படகுல ஏறினாரு, சீஷர்களும் படகுல ஏறினாங்க. I want to talk to the one who are following Jesus. இயேசுவை பின்பற்றுறவங்க இருப்பீங்கன்னு சொன்னா give God a shout of praise. They follow, the disciple follow Jesus. Yeah, verse 24 24வது வசனம். Suddenly, a furious storm come upon on the lake. திடீர் என்று சொல்லி பயங்கரமான ஒரு புயல் காற்று கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது.
My God. So that the waves swept over the boat. கடல் அலைகள் ஆனது படகின் மேலாக மூடிக்கொண்டே அதை அடித்துக் கொண்டு இருக்கிறது. But Jesus was sleeping. Good God. Somebody say God is good. நல்லா சொல்லுங்களேன், God is good. இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறார். Many times we don't like that face. அநேக முறை நம்மளுக்கு அந்த பகுதி பிடிக்காது, அந்த வார்த்தை. Why Jesus is sleeping? உங்களை நம்பி தானே வந்த கடவுளே. Something like that. Let's go to verse 25. The disciple ran and woke him, saying, சீசர்கள் அவரை போய் எழுப்புறாங்க. அவரை பார்த்துட்டா, Lord, save us, we going to drown. நாங்க முழுக போகிறோம், எங்களை காப்பாத்துங்க. The unseen end. We must know about the disciple to understand today's sermon. நீ பிரசங்கத்தை நம்ம புரிந்து கொள்ள சீசரங்களை குறித்து நம்ம அறிந்த காரியங்களை மறுபடியும் நம்ம சிந்திக்குள்ள கொண்டு வரணும். We know most of the disciples, they were great fishermen, the one who have known the sea very well. இயேசுவோட இருந்த சில சீசர்களானவங்க அவங்க நல்ல மீன்கள் பிடித்து கடல் சூழ்நிலையை அறிந்து வைத்தவர்களாக இருந்தாங்க. They know about the sea. They know about swimming. They know about controlling the boat. படகை எப்படியாக நிலையாக அசையாதபடியாக படகை எப்படி சரியாக கொண்டு போனோம் என்று சொல்லி, படகை எப்படி சரியாக கடல் மேல தக்க வைத்து சொல்லணும் என்று சொல்லி நல்லா பயிற்சி பெற்றவங்க தான் இந்த சீசருங்க. நல்லா நீச்சல் அறிந்தவங்க தான் இந்த சீசருங்க. They know well about the sea. They know well how to take control when things out of their control. கடல் அலைகள் எதிர்த்து வருகிற வேளையில என்ன செய்யணும் என்று சொல்லி அறிந்த சீசர்கள் அநேகர் உண்டு. So here we found out, oh my God, the disciples could not do anything. ஒண்ணுமே செய்ய முடியல. You know, sometimes சில வேளையில நம்மளோட அனுபவம் நம்மளுக்கு உதவி செய்யாம போவோம். நம்ம கத்துக்கிட்ட காரியங்கள் நம்மளுக்கு உதவி செய்யாம போவோம். Our experience, what I've learned, what I've been taught, what I've been doing all this year, நான் இதுவரைக்கும் செய்த காரியங்கள், இதுவரைக்கும் நான் பண்ணல காரியங்கள், oh suddenly I feel that it is no more helping me. திடீர்னு இப்ப பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு எனக்கு உதவி செய்யாத போல இருக்கு. It just going out of my control. நான் இதுவும் செய்ய பார்த்தேன், நான் என் படகை தக்க வைத்த பார்த்தேன், but there, oh nothing could help me anymore. என்னை ஒன்றுமே காப்பாற்ற முடியல. You sometimes went through some situation, something where you feel that sometimes, God, I can't do anything anymore. என்னால இதுக்கு அங்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. I have tried all my best. நான் நினைத்ததெல்லாம், நான் முடிந்ததெல்லாம் I have did it. But God, this problem, this thing is not ending. இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை முடிவுக்கு போல. You want to be end, but it does not ending. I believe these disciples tried to take over the situation first. நான் விசுவாசிக்க சீசர்கள் ஆரம்பத்தில் அவங்க முயற்சி பண்ணி they tried to take control of the situation. சூழ்நிலையை அவங்க ஆளுகை செய்ய they try to control the ball, they try to control the situation and say we can handle this because we have handled this before. இந்த சூழ்நிலையை
நாங்க முடிவுக்கு கொண்டு வர முடியும். We can bring this to the hand. இந்த ஆபத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். இந்த பயத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். இந்த ஆபத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். இந்த தேவையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இந்த கஷ்டத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். எனக்கு எதிர்த்து வர காரியங்களை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். எனக்கு சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு முடிவு கொண்டு வர முடியும். சீசர்கள் have tried their best but they never see the end. ஆனாலும் ஒரு முடிவு அவங்களால பார்க்க முடியல. You have tried all your best with all your experience and with all your wisdom and with all your knowledge. என்னோட ஞானத்தை குறித்து, என்னோட அறிவை குறித்து, என்னோட பலத்தை குறித்து, என்னோட தாளந்துகளை குறித்து, என்னோட அனுபவம் குறித்து, I have tried to build something. I have tried to control something. ஏதோ ஒன்று நான் கட்ட பார்த்தேன், ஏதோ ஒரு சூழ்நிலையை நான் ஆளுகை செய்ய பார்த்தேன். But it seems that nothing is coming to the end. ஒன்றுமே முடிவுக்கு வரல. I would like to pull you back to the verse. கொஞ்சம் மறுபடியும் ரிவர்ஸ் கேர் போட்டு கொஞ்சம் பின்னால நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். Jesus got into the boat and the disciples followed him. இயேசு படகுல ஏறினார், சீசர்களும் படகுல ஏறி போனாங்க. Jesus got into the boat, the disciple got into the boat. சீசர்கள் படகுல ஏறினாங்க. சாரி, இயேசு படகுல ஏறினார், சீசர்களோ படகுல ஏறினாங்க. Let me reverse back. Sometimes, is it what you're facing because you're following Jesus? மறுபடியும் நான் கேட்கிறேன், ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழ்நிலையானது இயேசுவை பின்பற்றனாலையா? யாரும் ஒரு ஏமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தா, பட் யூ பீப்புள் ஆர் டூ சைலண்ட். பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, ஒன்னும் இங்கே தான் இருக்க, இங்கே தான் இருக்க. Come on, disciple can choose to be on the safe land. சீசருங்க நல்லா போய் ஒரு கரையில் உட்கார்ந்திருக்கலாம். If they are in the land, there's no storm will heal them. கரையில் இருந்தா எந்த படகோ ஆடாது, எந்த கடலோ கொந்தளிக்காது. But the disciple followed Jesus. சீசருங்கள் இயேசுவை பின்பற்றாங்க. If you choose to follow Jesus, you choose to follow trouble. மறுபடியும் சொல்லு, இயேசுவை பின்பற்ற முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா பிரச்சனைய பின்பற்ற நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு அர்த்தம். Oh my God. It is sometimes what you're going through because you following Jesus. ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழ்நிலையானது, பிரச்சனையானது, தேவையானது, கஷ்டங்களானது, கண்ணீரானது, வியாதியானது, வேதனையானது, because you choose to follow Jesus wherever he goes. இயேசு எங்க போனாலும் நான் பின்பற்றவனாக இருக்கிற நாள். as Paul say, Paul சொன்னான்லவா, for the sake of Christ, கிறிஸ்துவின் நிமித்தமாக I went through many things. நான் அநேக காரியங்கள் கடந்து சென்றேன். It is because of Jesus. I was in prison. நான் பல நாட்கள் சரசாலையில் இருந்தேன், பல நாள் பட்டியலில் இருந்தேன், பல நாள் என்னை தேசத்தை கடத்தி போய் என்னை ஒன்றுமில்லாத இடத்துல என்னை வீசுனாங்க. பல நாட்கள் நான் அடி வாங்கினேன், பல நாட்கள் நான் நிர்மணமாக இருந்தேன். பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். And Paul say, I went through all this because I followed the Lord's way. I follow the Lord. I follow the Lord. I follow the Lord. Don't be cheated when people say
சில பேர் சொல்லும் போது இயேசு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கணும் சொன்னாங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. I will face a problem in a greater way. நான் மேலான நிலையில come on, I go back to fill back the story. The problem was so great for the disciples until they need to call Jesus. அந்த பிரச்சனையே, அந்த சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு காற்றையோ அப்படிப்பட்ட ஒரு அலையோ சீசர்கள் ஏற்கனவே சந்தித்தது போல சந்திருப்பாங்க என்று சொன்னா, அவங்க இந்த முறை எப்படி போன முறை கையாடி ஜெயிச்சாங்களோ அதே போல இந்த தடவையோ மேற்கொண்டிருப்பாங்க. But now what they are facing is greater what they used to face before. ஆனா இப்போது சீசர்கள் கடந்து போகிற சூழ்நிலை, இதுக்கு முன்பாக அவங்க கடந்து போகாத ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருந்தனால they get into the fear. அவங்க பயந்து போனாங்க, அவங்க கலங்கி போனாங்க. They thought this could be here. இதுதான் எங்களோட முடிவா இருக்கு. இந்த காற்று நிக்க போறதில்ல, இந்த கடல் கொந்தளிக்காம இருக்க போறதில்ல, நம்ம படகு அமைதியா ஆக போறதில்ல. They get into the fear and they run to Jesus. It was totally different level of problem. அது வேற விதமான ஒரு பிரச்சனை. And they say, and the disciples say, we can't bring this to the end. இதை நமக்கு முடிவு கொண்டு வர முடியாது. I cannot see the end. It's like the unseen end. இது காண முடியாத, முடிவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. You know, sometimes we pray, சில வேளை நம்ம ஜெபிப்போம், God, you are my Jehovah ஈரே, நீரே என் யெகோவா ஈரே, என் தேவைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொள்ளுங்க. It's the Christian who pray that kind of prayer. அப்படிப்பட்ட கிறிஸ்துவங்க இருக்கலாம். You pray to God and say, God, take care of my need. என்னோட தேவையை ஒரு நாள் சந்திக்குங்க, நீங்களா என்னோட யெகோவா ஈரே. Come on church, அப்படி இருக்கீங்களா? Just show your hand and say, how many of you pray, கடவுளே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, bless me God, நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். How many of you pray that God make me head and not the tail, எங்களை தலையாக எங்களை மாத்துங்க. How many of you pray, God, be my யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் கொடுக்கிற இருங்க. How many of you pray, God, be my Emmanuel, என்னோடு இருங்க, நான் தனியா இருக்கிறது போல இருக்கு, be with me. If you pray all this prayer, are you asking for problems? இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஜபித்திருப்போம்னு சொன்னா, yeah, unless you have a great need that out of your control. என் தேவை அவ்வளவு பெரியது, என் கைக்கு மேலாக என்னால சந்திக்க முடியல, என்னால அதை ஆளுகை செய்ய முடியல, அது என் தகுதிக்கு மேலான தேவை. There your God can step in as Jehovah, oh Jireh, the Lord my provider. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரே ஆமென் சொல்லுங்க. If you understand, unless the problem is greater what I can bear, என்னால தாங்கிக் கொள்ளாத சூழ்நிலையில, என்னால ஆளுகை செய்யாத சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்படுகிற வேலையில, நிறுத்தப்படுகிற வேலைதான் யெகோவா ஈரே எனக்கு போதுமானவராக, அற்புதமானவராக, ஜெபத்துக்கு வல்லமையாக வளர்ந்து கொடுக்கிறத. He become a miracle working God. When I say God, when I shake it, when I call him, நான் அவரை அசைக்கிற வேலையில, அவரை கூப்பிடுகிற வேலையில, God do something. I got greaterly which is out of my control. என் தேவைக்கு மேலாக சூழ்நிலை இருக்குது, என்னால முடியல, help me God. Then you can see a Jehovah Jireh rise up for you. அப்பொழுது யெகோவா ஈரே எழும்புவத நீங்கள் நானும் பார்க்க முடியும். Oh God, I fall into the sea and doctor has given up. அப்பால வியாதியில உழுதுட்ட டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க, எந்த மறு வேலை செய்யல. Then
you can call upon Jehovah Rapha, he will rise up for you. Jehovah Rapha உங்களுக்காக அப்ப எழும்புவார். When every situation fail, when everything go out of control, that's where you can see the greater manifest of God. எப்ப சூழ்நிலை எதிர்த்து போகுதோ, எப்ப ஒரு மனிதனால அந்த சூழ்நிலை சமாளிக்க முடியாதோ, அப்பொழுது தேவன் இழந்தறத நீங்க பார்க்க முடியும். Until you can control something. என்னால சில சூழ்நிலைகளை சில வேளையில நான் ஆளுகை செய்யற வரைக்கும் I won't go to the Lord and shake him off. நான் சில வேளை கடவுள்கிட்ட போயிட்டு நான் அவரை குலுக்கி நகித்தி கூப்பிட்டு கத்தி I will say, God, I'm in fear. God, I'm helpless. கடவுளே நான் பயந்து போயிருக்கிறேன், கடவுளே நான் உதவிட்டு இருக்கிறேன், கடவுளே நான் விளவிலவா இருக்கிறேன், கடவுளை என்னால ஒன்றும் செய்ய முடியல. Until the situation go to the level of end, முடிவில்லாம சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிற வேளை, then we will call the name of the Lord and see there, oh, this is going to be my last shot if God never rise for me. oh, கடவுளை எனக்காக எழும்பலை என்று சொன்னா இது என்னோட கடைசி கத்தலாக இருக்கலாம், கூப்பிடுறதாக இருக்கலாம். I shout like that, I call him like that, I shake him like that. நான் அப்படி அவரை கூப்பிடுவேன், அப்படி அவரை குலுக்குவேன், அப்படி அவரை பிடிப்பேன், அப்படி அவருக்குள்ளாக நிற்பேன். Because I know with myself I can't see the end of this. என்னால முடிவு பார்க்க முடியாது. Sometimes things go out of control. சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். You have tried all your best, but when you keep failing and not seeing the end, நான் தோல்வியை பார்த்து கொண்டே முடிவு பார்க்க முடியலையா? It's time for Jesus. It's time for the Lord. It's time to call him. It's time to shake him. It's time to say, God, unless you wake up and rise up, நீங்க எழும்பி அகத்துல என்று சொன்னா, I won't see the end of it. என்னால முடிவு பார்க்க முடியாது. Yeah, we know the story. Jesus say, நீங்க இது why you call me? You all can do that. உங்களால முடியும். But sometime சில வேளையில when fear hit you, you become nothing. You become weak in the presence of God. கடவுள சமூகத்துல நம்ம ஒரு பலவீனமான மாதிரி போயிடுவோம். I will say, God, unless you raise, நீ எழும்பினாதான் நான் நிற்க முடியும். So following Jesus sometimes lead us into the storm. கிறிஸ்துவ பின்பற்ற போது சில வேளையில நம்மள புயல் மத்தியில கொண்டு போய் நிப்பாட்டும். Do not worry, because you're going to see the greater miracle of your life. உங்க வாழ்க்கையின் மேலான அற்புதத்தின் சூழ்நிலையில தேவன் உங்களை போய் நிறுத்தலாம். And God can show to you, that God can show to you. கடவுள் நம்ம கிட்ட காமிக்கலாம், when I'm with you, anything can come against you in any level. எந்த சூழ்நிலையில, எந்த பிரச்சனையில, எந்த விதத்துல வரலாம். But if I'm with you, be cool. நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னா சமாதானம் அடையுங்க. Nothing can drown you. உங்களை எதுவும் முழுங்க செய்ய முடியாது, உங்களை எதுவும் கீழே கொண்டு போக முடியாது. So do not worry about the unseen. காண முடியாத, பார்க்க முடியாத முடிவுகளை பார்த்து கவலைப்படாதீங்க. God will do a miracle.
தேவன் அற்புதம் செய்வார். Let us stand in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் என்ன ஒன்றுமாக we're going to look upon the Lord, the Savior. We're going to look upon Him. Jesus, 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 Jesus. We praise you, Lord. ஆராதிப்பேன் ஒருவரே அப்பா. In the midst of all the storm, I will worship you. In the midst of problem, I will worship you. Thank you, Lord. Jesus. மலைகள் பெய்து போனாலும் Jesus. Jesus. Oh, Jesus. Say the part of come on, church. மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் உந்தன் கிருபையோ அது மாறாதது, உந்தன் தயவோ அது விலகாதது, உந்தன் கிருபையோ அது மாறாதது, உந்தன் தயவோ அது விலகாதது. ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே, ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே, ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே, ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே. மறுபடியும் பாடுமா மலைகள் மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும்
என்றும் உண்டுதப்பா. நாங்க காண முடியாத முடிவை தேவன் ஒருவரே காண செய்ய வல்லவர். Lord, you will make us to see the end, because you alone are worthy and all powerful. நீர் ஒருவரே பாத்திரர் வல்லமையானவர். You will make us to see the end, God. So Lord, in the name of the Lord, I bless your people wherever they are. இங்கிருந்து அப்பா அவங்க இணைந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்படி God will give them awesome end in their lives. சில முடிவுகளை தேவன் கொடுப்பாராக. Like God arise and enemies be scattered. தேவன் எழும்புக, சத்துருவன் சிதறட்டும். In Jesus name I bless. இயேசு நாமத்தில். Thank you for being with us. எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. Wherever you are, may God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We will be keep connecting through our other online ministry. மற்ற ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்போம். Be blessed people of God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். In Jesus name. ஆராதிப்பே உம்மை மட்டுமே